Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala Sayyidina wa Nabiyyina Maulana Muhammad wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான அல்லாஹ்வுடைய அருள்முறையின் தஃசீர் வகுப்பில் நாம் எல்லாம் இங்கே கலந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அலிஃப் லாம் மீம். இதனுடைய பொருள் என்ன என்பதையும் இதனால் என்ன நாடப்பட்டுள்ளது என்பதையும் அல்லாஹ்வே நன்கறிவார். ஸாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மறைவானதை ஈமான் கொள்வார்கள், மேலும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், மேலும் அவர்களுக்கு நாம் எதை வழங்கினோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நபி அவர்களின் பக்கம் அருளப்பட்ட ஒன்றை ஈமான் கொள்வார்கள், மேலும் அதற்கு முன்னால் அருளப்பட்டதையும் ஈமான் கொள்வார்கள், மேலும் அவர்கள் மறுமை நாளை நம்பியவர்களாக இருப்பார்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் தங்களுடைய ரப்பின் புறத்தில் உள்ள நேர்வழியில் இருக்கின்றார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், மேலும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது ஓதப்பட்ட வசனங்கள் சூரத்துல் பக்ரா என்ற சூறாவிலே இவைகள் ஆரம்பமாக இடம்பெறுகின்றன. பக்ரா என்ற இந்த சூறாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த சூறாவில் பக்ரா என்ற வார்த்தை இடம்பெற்ற காரணத்தால் இந்த சூறாவிற்கு அந்த வார்த்தையே பெயராக வைக்கப்பட்டுள்ளது. பக்ரா என்றால் மாடு என்பது பொருளாகும். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பனு இஸ்ராயேலுடைய மக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்காட்டி அதில் மாடு என்ற ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுவதால் அந்த வார்த்தை இந்த சூறாவினுடைய பெயராக வந்துள்ளது. திருக்குர்ஆனுடைய 114 சூறாக்களில் இதுதான் மிகப்பெரிய சூறாவாகும். கிட்டத்தட்ட 286 வசனங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த சூறாவுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, லிகுல்லி ஷைஇன் சினாம் வ இன்ன சினாமல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா வ ஃபீஹா ஆயத்துன் ஹிய சய்யிதத்தி ஆயல் குர்ஆன் ஆயத்துல் குர்சி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கின்றது. நிச்சயமாக திருக்குர்ஆனுடைய உயர்வாகிறது சூரத்துல் பக்ராவாகும். அதிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அது எல்லா ஆயத்துக்களுக்கும் தலைமையானதாகும், அதுதான் ஆயத்துல் குர்சியாகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்ரா சூராவின் சிறப்பை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல் பைத்தல்லதி சுக்ரவு ஃபீ சூரத்துல் பக்ரா லா யதுகுலுஹு ஷைத்தான். நிச்சயமாக எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு படையை தயார் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அதனை அனுப்புவதற்காக அவர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த படையில் இடம்பெற்ற ஒவ்வொருவரையும் அழைத்து
உங்களிடத்தில் என்ன சூறாக்கள் மனனமாக இருக்கின்றன, அதனை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த படையில் இடம்பெற்றவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதனை ஒன்று ஓதி காட்டினார்கள், அல்லது இன்னென்ன வசனங்கள் அல்லது இந்த சூறாக்கள் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது அந்த படையில் மிக வயது குறைந்த ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் சில சூறாக்கள் இருக்கின்றன, அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதனையும் மனனம் செய்துள்ளேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள். இதனை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அஃபீக சூரத்துல் பக்ரா, உன்னிடத்தில் சூரத்துல் பக்ரா இருக்கிறதா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். பிறகு சொன்னார்கள், இதுகம் பாந்த அமீரகும், அப்படியானால் நீங்கள் செல்லுங்கள், இந்த படைக்கு நீங்கள் தான் அமீராக இருப்பீர்கள் என்று இளம் வயதுள்ள அந்த சஹாபியை அவரிடம் இருந்த சூரத்துல் பக்ராவின் காரணமாக அந்த படைக்கு அமீராக நியமனம் செய்தார்கள் என ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபிகளில் ஒருவர் ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவின் வழியாக சுவனத்துடைய நன்மாராயம் பெற்ற பல சஹாபாக்களில் இவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொன்னான், நீங்கள் உங்களில் சிலரை சத்தமிட்டு பெயர் சொல்லி அழைப்பதை போன்று நபி அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சத்தமிட்டு பேசாதீர்கள், வலா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், உங்களது சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சஹாபாக்களுக்கு சில ஒழுங்குமுறைகளை சொல்லித் தருகின்றார். இந்த வசனம் இறங்கிய நாள் முதலாக இந்த சஹாபி அவர்கள் நபியுடைய சபைக்கு வருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தன்னுடைய கண்ணில் படக்கூடிய அந்த தோழர் சில நாட்களாக படவில்லையே, என்ன ஆயிற்று என்பதாக கேட்டு யாராவது சென்று அவரை பற்றி தெரிந்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். ஒரு சஹாபி அவர்கள் சென்றார்கள். விவரம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார், அழுது கொண்டே இருக்கின்றார். காரணம் கேட்டால் நான் நரகவாதி ஆகிவிட்டேன் என்பதாக அவர் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு, என்னுடைய சப்தம் எல்லா சஹாபியுடைய சப்தத்தை விட சற்று உயர்வானது. நபி அவர்களுக்கு முன்னால் நான் தான் சப்தம் விட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்லிவிட்டால் நீங்கள் சப்தம் விட்டு பேசினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று. அப்படியானால் நான் இதுவரை செய்த அமலெல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதியாகிவிட்டேனே என்று அவர் காரணம் சொன்னார் என நபியிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சென்று அவரிடம் சொல்லுங்கள், நீங்கள் நரகவாதி இல்லை சொர்க்கவாதி என்று சொல்லி அவர் என்னிடம் அழைத்து வாருங்கள் என நபி அவர்கள் சொன்னார்கள். அதன் மூலமாக சுவனத்துடைய நன்மாராயம் அறிவிக்கப்பட்ட நல்ல சஹாபாக்களில் ஒருவராக சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். அந்த சஹாபியினுடைய வீட்டை சுற்றி வசிக்கக்கூடிய சில பெரியவர்கள் நபியிடத்தில் சொன்னார்கள், நேற்று இரவு நாங்கள் சாபித் இப்னு கைஸுடைய வீட்டை பார்த்தோம், அவருடைய வீடு முழுவதுமே பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது என ஆச்சரியத்தோடு பார்த்த நிகழ்ச்சியை அந்த பெரியவர்கள் சொன்னார்கள். ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல அல்லஹு கரா சூரத்துல் பக்ரா, அப்படியானால் நீங்கள் பார்த்தது உண்மை என்றால் ஒருவேளை அவர் அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் அமர்ந்து சூரத்துல் பக்ரா ஓதி இருப்பார், அதுதான் அவருடைய வீடு பிரகாசமாக தெளிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயம் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆமாம் நாயகமே, நான் அந்த நேரத்தில் சூரத்துல் பக்ரா தான் ஓதிக்கொண்டிருந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக இந்த சூறாவிற்கு பல தனிப்பட்ட சிறப்புகளும் பெருமைகளும் இருக்கின்றன. கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாம் இந்த வசனத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று அலிஃப் லாம் மீம். திருக்குர்ஆனுடைய பல சூறாக்களின் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் என்பதாக வருகின்றது, அலிஃப் லாம் ரா என்பதாக வருகிறது, அதே போல அலிஃப் லாம் மீம் சாத் என்பதாக வருகிறது, காஃப் என்று வருகிறது, சாத் என்று வருகிறது, ஹாமீம் என்று இப்படி பல வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பொருள், என்ன விளக்கம் என்பதற்கு நம்முடைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால், இதற்கு என்ன பொருள் என்பதும் இதை சொல்லி என்ன நாடப்பட்டுள்ளது என்பதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதாக முடித்துக் கொள்கின்றார்கள். அதுதான் நல்ல வழிமுறையும் கூட.
இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ராலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இந்த வேதம் வான்மறை அல் குர்ஆன் ஆகிய இந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றார். வான்மறை அல் குர்ஆன் இறைவனால் அருளப்பட்ட அற்புதமான ஒரு வேதம். அந்த வேதம் அல்லாஹுவால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனுடைய அழகிய கோர்வை, நூதனமான பொருள், மறைவான செய்திகளை அறிவித்தல், ஏற்கனவே நடந்த செய்திகள், இனி நடக்க போற செய்திகள் ஆகிய மறைவான செய்திகளை அறிவித்தல் ஆகியவற்றை சிந்தித்து பார்க்கும் பொழுது இது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, மனிதனால் இது போன்று உருவாக்க முடியாது, இது இறைவனால் அறிவிக்கப்பட்ட அருளப்பட்ட தெய்வீகமான கலாம் என்பதை உணர முடியும். குர்ஆன் இறை வேதம்தான் என்பதில் சந்தேகம் கிடையாது என்பதை இந்த விஷயங்களை உணர்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றாலும், திருக்குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது எனக்குள்ளே எந்த சந்தேகம் கிடையாது என்று தெளிவாக சொன்னாலும் அதன் மீது சந்தேகப்படக்கூடிய மக்கள் காலகாலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்ஆன் அப்படி செல்லவில்லை. வான்மறை அல் குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டது, இதில் சந்தேகப்படுவதற்கான சாத்தியமே கிடையாது, யாருமே சந்தேகப்பட முடியாது என்று சொல்லவில்லை. சந்தேகம் இல்லை என்று சொல்கிறதை தவிர சந்தேகப்படக்கூடியவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லவில்லை. அதனால் பல நபர்கள் அதன் மீது சந்தேகம் கொண்டார்கள். இது அற்புதமாக இருக்கிறது, இது மனிதர்களை துண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை கேட்டவர்கள் எல்லாம் அதன்பால் ஈர்க்கப்படுகின்றார்கள். அதனால் அது சூனியமாக இருக்குமோ, அதனால் அது ஜோசியமாக இருக்குமோ, அல்லது உயர்ந்த கவிதையாக இருக்குமோ என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து அதன் மீது அவர்கள் சந்தேகத்துடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் ஹரம் ஷரீஃபுக்கு வந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் உள்ள மக்காவில் நடந்த நிகழ்ச்சி. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டு அல் ஹாக்கா என்ற சூறாவை அவர்கள் ஆரம்பித்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே யதார்த்தமாக வந்தவர்கள். நபி அவர்கள் ஓதுவதை அவர்கள் பார்க்கின்றார்கள், காது கொடுத்து கேட்கின்றார்கள். ஆரம்பத்தில் நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்பதிலோ அல்லது அவர்கள் ஓதுவதை கேட்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த ஆர்வம் இல்லை, வெறுப்புதான் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த இனிமையான குரல், இரவு நேரத்தில் இனிமையான அந்த குரல் அமைதியான சூழலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளில் பட்டதும் அவர்களை அறியாமல் அது அவர்களை நபி அவர்கள் பக்கம் அழைத்து வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் இழுத்து கொண்டு வருகின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை மறந்து முதல் முறையாக அதனை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு முந்தி வரைக்கும் அப்படி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர்கள் கிடைக்கவும் இல்லை. அந்த வாய்ப்பை அவர்கள் தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்ளவும் இல்லை. யதார்த்தமாக வந்தார்கள், எதிர்பாராமல் இந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். இப்பொழுது அதன் பக்கம் ஈர்த்தை இழுத்து வரப்பட்டு அவர்கள் மெய் மறந்து கேட்கின்றார்கள். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு அருமையான பொருள் தாங்கிய இலக்கிய நயம் நிறைந்த இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது என்னவாக இருக்கும் என்று அவர்கள் தனக்குள்ளே யோசித்துக் கொண்டு தன் மனதளவில் அவர்கள் சொன்னார்களாம், ஹாதா வல்லாஹி ஷாயிரும் கமா காலத் குரைஷன், அல்லாஹ் மீது ஆணையாக இவர் ஒரு சிறந்த கைதேர்ந்த கவிஞர் தான். குறைஷியர்கள் எப்படி இவர் ஒரு கவிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இவர் ஒரு கவிஞர் தான் என்று தன் மனதிற்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரம் பார்க்க நபி அவர்கள் அந்த சூறாவிலே தொடர்ச்சியாக ஓதும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளிலே ஒலிகிறது, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ ஃபீ கௌலி ஷாயிர் கலீலம்மா துமினூன், நிச்சயமாக இது கண்ணியமான தூதருடைய சொல்லாகும், இது கவிஞருடைய சொல்லல்ல, நீங்கள் மிக குறைவாகவே இதனை நம்புகிறீர்கள் என்று பொருள் அடங்கிய வசனம் வருகிறது. அதை கேட்டதும் அவர்கள் அப்படியே வீட்டிலிருந்து விட்டார்கள். நாம் என்ன நினைத்தோமோ அதற்கு மறுப்பாக அந்த வசனம் வருகின்றதே என்று அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் வீட்டிலிருந்து போனார்கள். உடனே அடுத்ததாக தனக்குள்ளே சொன்னார்கள், இது ஒரு கவிஞருடைய சொல் இல்லை என்றால் இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தனக்குள்ளே அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அடுத்த ஆயத்தை நபி அவர்கள் ஓதுகின்றார்கள், வலாபி கௌலி சாஹின் கலீலம்மா ததக்கரும், இது ஒரு ஜோசியக்காரனுடைய குறிகாரனுடைய சொல்லல்ல, நீங்கள் மிக குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் என்று பொருள் வந்ததும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நாம் நினைத்ததற்கு பதிலாக மறுப்பாக இந்த வசனங்கள் வந்து அமைகின்றதே, அப்படியானால் நாம் நினைத்தது நபி அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இது அவர்கள் சொல்வதை போல உண்மையாகவே அல்லாஹ்வால் அருளப்பட்டதாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் முதல் முறையாக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் விழுவதற்கு
இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக அமைந்தது. பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இதுவே அடித்தளமாக அமைந்தது என்பதாகவும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர் வலீத் இப்னு முகைரா. அபூஜஹலுக்கு நிகரான ஒரு தலைவர், அவரை விட அதிக செல்வாக்கும் சொல்வாக்கும் உடையவர், அவனிடம் இல்லாத சிறந்த கவிதை ஆற்றலும் உடையவர். அதனால் இவருக்கு ஒரு தனி மரியாதை மக்காவில் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையை ஓதி காட்டி ஈமானுடைய தாவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அழைப்பு பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது, நபி அவர்கள் பக்கம் உண்மையை விளங்கியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றார்கள். இப்பொழுது நபி அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல யோசனைகள் செய்தார்கள். அதில் ஒன்று, இந்த வலீத் இப்னு முகீராவை அனுப்பி நபி அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். நீங்கள் செல்லக்கூடிய பாதை தவறானது, அதனால் நம்முடைய சமூகம் பிளவுபட்டு கிடக்கின்றது, இதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் என்பதற்காக குறைஷியர்களால் முடிவு செய்யப்பட்டு வலீத் இப்னு முகீரா நபி அவர்களை பார்க்க வருகின்றார். பல விஷயங்களை சொல்லுகின்றார். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம். அவர் குறிப்பாக சொன்னார், நீங்கள் சிறந்தவரா, உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சிறந்தவரா, நீங்கள் சிறந்தவரா, உங்களுடைய தந்தை அப்துல்லா சிறந்தவரா என்று கேட்டுவிட்டு நபியுடைய பதிலை எதிர்பார்க்காமல், உங்களை விட சிறந்தவரான அப்துல் முத்தலிப், அவருடைய மகன் அப்துல்லா, இவர்கள் எல்லாம் சிலை வணக்கங்களை மேற்கொண்டு நம்முடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு வழிக்கு மாற்றமாக நீங்கள் செல்லலாமா என்று சில அறிவுரைகளை அவருடைய பாஷையில் சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய பதிலுக்காக எதிர்பார்த்திருக்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அமைதியான முறையில், அழகான முறையில் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். இந்த வசனத்தை மட்டும் ஓதி காட்டுகின்றார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா நீதியை, பிறருக்கு உதவி செய்வதை, உறவினர்களை ஆதரிப்பதை ஏவுகின்றார். அநீதி செய்வதை, மானக்கேடான காரியங்கள் செய்வதை, அழிச்சாட்டியம் செய்வதை தடுக்கின்றான். இதன் மூலம் அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். நீங்கள் சிந்தித்தால் உபதேசம் பெறுவீர்கள் என்ற பொருள் அடங்கிய வசனம். அந்த வசனத்தினுடைய பொருளை பார்க்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்காவிலே யாரும் சொல்லாத கருத்தை, நீதியாக நடங்கள், உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களை ஆதரித்து வாழுங்கள் என்று யாரும் சொல்லாத கருத்து. இதற்கு மாற்றமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநியாயமும் மானக்கேடான காரியமும் அழிச்சாட்டியமும் அதுதான் நம்முடைய குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு புதிய செய்தி, அதுவும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல செய்தி என்று அவர் பொருளை வழங்குகிறார். அடுத்து அந்த வார்த்தையில் அமைந்துள்ள இலக்கிய நயத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஏனென்றால் அவர் ஒரு கவிஞர், அதனால் அவருக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. எனவே அவர் முடிவுக்கு வந்தார், நபி அவர்கள் சொல்லும் இந்த வசனங்கள் நபி அவர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, இது இறைவனால் உருவாக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய மனதில் எண்ணியவராக, வரும் பொழுது எந்த கடுகடுப்பான முகத்தோடு வந்தாரோ அதற்கு மாற்றமாக சற்று புன்னகை தவழும் முகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து அவர் வெளியேறுகின்றார். இவரை அடிப்பிட்டு காத்திருக்கக்கூடிய அபூஜஹல் உட்பட தலைவர்கள் எல்லாம் இவருடைய வருகை எதிர்பார்க்கின்றார்கள். அவர் வரக்கூடிய அந்த முகத்தை பார்த்தவுடன் அபூஜஹல் சொல்லிவிட்டான், இவர் சென்ற முகத்தோடு திரும்பி வரவில்லை, அங்க ஏதோ நடந்திருக்குது. அவனுக்கு என்ன பயம் சொன்னா, இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அப்படிங்கிற பயம். அப்படி இவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் இனி நபி அவர்களை தடுப்பதற்கு பெரிய ஒரு முயற்சி நாம் செய்ய வேண்டியது இருக்கும் என்று அவன் பயந்தவனாக அவன் மட்டும் இவரை தேடி வருகின்றான். வந்ததும் வராதவமாக, நீங்க முகமது இடத்துல எவ்வளவு பணம் வாங்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க, அதை விட அதிக பணத்தை நாங்க தர்றதுக்கு வேணா முயற்சி செய்யறோம், ஏன்னா உங்க முகம் போன முகம் மாதிரி இப்ப திரும்பி வரல. இந்த வார்த்தையை அவன் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா, அவருக்கு அதனால ஒரு ரோசம் வரணும். நபியுடைய சொல்ல ஒரு கால் மனதளவுல ஏற்றிருந்தா அதை நாவால மறுக்கணுங்கிறதுக்காக அவன் எதிர்பார்த்த மாதிரி அவர் உணர்ச்சி வசப்பட்டு, இந்த மக்காவில என்னை விட பெரிய பணக்காரன் எவனும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அவர் பணம் தரணும், எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எங்க பணம் இருக்குது அப்படின்னு அவர் வேகமா பேசினார். உடனே இவர் சொன்னா, அது இல்ல விஷயம், நீங்க உங்களை மாதிரி அறிவுள்ளவர்கள், உங்களை மாதிரி கவிதை ஆற்றல் உள்ளவர்கள், உங்களை மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கு உள்ளவர்கள், அவங்க வழியில போயிட்டா நம்ம சமுதாயத்தை அடுத்து காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, உங்களை தான் இந்த சமுதாயமே நம்பி இருக்குது, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, அவங்க திருப்திப்படும்படியான ஒரு வார்த்தையை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அபூஜஹல் வந்து சொன்னார்.
அப்போ இந்த வலீது இப்னு முகைரா அந்த நேரத்துல அபூ ஜஹல்கிட்ட சொன்னாங்களா, நான் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட பேசி பார்த்தேன். அவர் எனக்கு ஓதிய அந்த ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் கேட்டதும் என்னுடைய உள்ளத்துல பட்ட கருத்து என்ன தெரியுமா? இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லஸலாவா. அந்த வார்த்தையை ஓதுவதிலே ஒரு சுவை இருக்கிறது, அந்த வார்த்தையின் பொருளில் ஒரு அழகு இருக்கிறது. வ இன்னஹு லயாலு வலா யுலா. அது உயரும், அதனை தாழ்த்தி விட்டு உயர்வதற்கு இனி உலகத்தில் எந்த கலாமும் கிடையாது. இதுதான் என்னுடைய மனதில் பட்டது. ஆனாலும் உனக்காக, நம் சமூகத்துடைய திருப்திக்காக இப்ப நான் ஏதாவது சொல்லி ஆகணும், எனவே நான் சொல்றேன் வான்னு கூட்டு வந்து எல்லாரும் காபிர்கள் எல்லாரும் நிறைஞ்சிருந்தாங்க. அந்த சபையில் அவங்க சொன்னாங்க, முகம்மதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில பேர் சொன்னாங்க அவர் ஒரு மஜ்னூன், பைத்தியக்காரர் அப்படின்னா. இப்ப இவ கேட்டா, அவர் என்னைக்காவது பைத்தியக்கார மாதிரி நடந்திருக்கிறத பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. பைத்தியம் நீங்க சொல்றது உண்மைன்னா என்னைக்காவது அவர் பைத்தியக்கார மாதிரி ரோட்ல போறத பார்த்திருக்கீங்களா? இல்ல, நாங்க பார்க்கல. அப்ப எப்படி பைத்தியம் சொல்றீங்க? உடனே சில பேர் சொன்னாங்க அவர் ஒரு காகின், குறிகாரர், அவர் ஜோசியக்காரர், வந்து ஜோசியத்தை வச்சு மக்களை இழுக்கிறார். திருப்பி கேட்டான் வலீது இப்னு முகைரா, அவர் என்னைக்காவது யாருக்காவது ஜோசியம் பார்த்திருக்காரா? நீங்க யாராவது போய் அவர்கிட்ட எனக்கு ஜோசியம் சொல்லுங்க, குறி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லன்னு சொன்ன. அப்படின்னா எப்படி நீங்க அவர் அந்த மாதிரி சொல்றீங்க? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மூணாவது ஒருத்தர் சொன்னா அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு. அப்பவும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்காவது கவிதை பாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க நாவல இருந்து கவிதை பாடி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இல்லன்னு சொன்னாங்க. அப்படின்னா எப்படி அவரை கவிஞர் என்பதாக நீங்கள் சொல்லி? இப்ப இவர்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளுக்கும் இவர் எதிர்வாதத்தை முன்வைத்து அவர்களுடைய வாய் அடைத்து விட்டார். இப்ப அபூ ஜஹலுக்கு பயம், என்ன சொல்ல போறாரு இந்த ஆளு? நம்மள்ட்ட சொன்ன மாதிரி வ இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லஸலாவா வ இன்னஹு யஅலு வலா யூலா அப்படின்னு சொல்ல போறாரோ? சொன்னா இந்த மக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு போயிடுவாங்களே நம்ம பயந்துகிட்டு இருக்கும் போது, அல்லாஹ் தஆலா சிலருக்கு நசீபை கொடுப்பான், சிலருக்கு கொடுக்க மாட்டான். சிலருக்கு பாக்கியத்தை கொடுப்பான், சிலருக்கு பாக்கியத்தை கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு அந்த வலீது இப்னு முகைரா ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி உதாரணம். வந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு துர்பாக்கியத்தை எழுதியிருக்கான். அதனால அவன் விளங்கி இருந்த அவன் நாவல என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாதிரி முகமது மஜ்னூன் அல்ல, பைத்தியம் அல்ல, அவர் ஒரு குறிகாரரும் அல்ல, அவர் ஒரு ஜோசியக்காரரும் அல்ல. அவரால் இந்த சமூகம் விளக்கப்பட்டுள்ளது. அவரால் இந்த சமூகத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு மத்தியில பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றால் அவர் மஜ்னூனும் அல்ல, குறிகாரரும் அல்ல, அதே போல அவர் ஒரு கவிஞரும் அல்ல, மாறாக அவர் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு உண்மைக்கு புறம்பாக ஒரு வார்த்தை போட்ட உடனே அங்கிருந்தவங்க, ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க அவரை சூரியக்காரராகவே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவர் சொல்வதெல்லாம் சிகர் சூன்யம்தான் அப்படின்ட்டு ஈமானை ஏற்பதற்கு, அந்த மக்கள் எல்லாம் ஏற்பதற்கு இவன் ஒரு தடையாக, அவனுக்கு அவனே தடையாக இருந்து அந்த சபையை விட்டு அவன் வெளியேறி சென்றான் என்ற ஒரு ரிவாயத்தை ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் மிக நீளமாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை யாரெல்லாம் வந்து பொய் என்பதாகவோ அல்லது அது ஒரு கவிதை என்பதாகவோ அல்லது ஒரு சூனியம் என்பதாகவோ அல்லது ஒரு ஜோசியம் என்பதாகவோ அல்லது ஒரு பைத்தியக்காரன் உளறல் என்பதாகவோ சொல்கின்றார்களோ, அவங்கெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கும் பொழுது, அதனுடைய பொருளை அவர்கள் விளங்கும் பொழுது, நாம நினைத்ததெல்லாம் தவறு, நாம சொன்னதெல்லாம் தவறு என்று அவர்கள் விளங்க வேண்டிய, கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றார்கள். அதனால் குர்ஆன் சொன்னது லா ரைப ஃபீஹி, எனக்குள்ள எந்த சந்தேகமும் கிடையாது, நான் இறைவனால் அருளப்பட்டவன் என்ற விஷயத்துல மிக தெளிவு என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் அந்த குர்ஆன் வந்து என்னிடத்துல எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்வதோடு சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. இன்குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அத மாதிரி நீங்க கொண்டு வாங்க, ஒரு சூறாவை கொண்டு வாங்க என்று திருக்குர்ஆன் சவால் விடுகிறது. அந்த ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வருவதற்காக உங்களுக்கு உதவியாக யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்கின்றீர்களோ அல்லாஹ்வை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க, கொண்டு வாருங்கள் என்பதாக திருக்குர்ஆன் சவால் விட்டது. ஆனா யாராலையும் கொண்டு வர முடியல. அதனால திருக்குர்ஆன் அந்த சவாலுக்கு அதுவே ஒரு முடிவை சொன்னது. இல்லம் தப்பாலும் வலன் தப்பாலும், இன்னைக்கு உங்களால செய்ய முடியலன்னா என்னைக்கும் உங்களால இந்த சவாலை எதிர்கொண்டு செய்யவே முடியாது என்பதாக திருக்குர்ஆன் வந்து தான் விட்ட சவாலுக்கு தானே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றது. கண்ணியமிக்க பெரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு
இது அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பதில் எந்த சந்தேகம் இல்லாமல் தூய்மையானதாக தெள்ள தெளிவாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் இங்கு பார்க்கும் அடுத்த விஷயம் என்னவென்றால் முதலில் முத்தகீன். இந்த வான்மறை அல் குர்ஆன் பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக திருமறையினுடைய வழிகாட்டுதல்கள் மனித சமூகம் அனைத்திற்கும் பொதுவானது என்றாலும் அதனுடைய பயனை அடையக்கூடியவர்கள் அதனை ஏற்று நடக்கக்கூடிய பயபக்தியாளர்கள் தான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே முதல் இன்னார் இது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று பொதுவாக சொன்னாலும் இந்த இடத்திலே முதலில் முத்தகீன் பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, பொதுமக்கள் அனைவருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் இது வழிகாட்டும் தகுதி உடையது என்றாலும் இதனுடைய பயனை அடையக்கூடியவர்கள் யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது பயன் தரக்கூடிய வழியை காட்டுகிறது என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ஏவிய நல்ல விஷயங்களை எடுத்து நடப்பது, அல்லாஹ் விலக்கிய தீய விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது, இதற்குத்தான் தக்வா என்பதாக சொல்லப்படும். கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவுடைய வாழ்க்கை அது தரும் பயன் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், ஒமை இத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை உருவாக்குகிறார். நெருக்கடிகளில் இருந்து துன்பங்களில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை உருவாக்குகிறார். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான் என அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றார். அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜயி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை விரோதிகள் கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். என் மகன் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது எங்களுக்கு இதுவரை தெரியவில்லை. மகனை இழந்த துன்பத்தில் நானும் என்னுடைய மனைவியும் வாடிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக என்னுடைய மனைவி என்னை விட அதிக மன உளைச்சலுக்கு துன்பத்திற்கு உள்ளாகி அவள் உணவு தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். எனவே நீங்கள் இதற்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்பதாக அந்த சஹாபி தன் மகனை இழந்த சோகத்தை நபியிடத்திலே எடுத்து வைத்து அந்த சோகம் நீங்குவதற்கு வழி என்ன என்பதை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ வஸ்பிர் வ ஆமுர்க வ இய்யாஹா அன் தக்துரா மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம், சபுர் செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். பிறகு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள். இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுடைய மகனை விடுவிப்பான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபி அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் வந்து நபி அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையை எடுத்து செல்லும் பொழுது அந்த மனைவி மனமுவந்து நாம் அதனை தாராளமாக செய்வோம் என்பதாக முன் வருகின்றார். இருவருமாக வீட்டில் அமர்ந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை பயபக்தியோடும் சபுரோடும் நபி அவர்கள் சொன்ன வாக்கின் மீது உள்ள நம்பிக்கையோடு அவர்கள் இங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களது மகன் எங்கே கைது செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டு இருந்தாரோ அங்கே இதனுடைய விளைவை ஏற்படுத்துகின்றார். அந்த மகனுடைய கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு தானாக விடுபடுகின்றது. எதிரிகள் எல்லாம் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை மறந்து அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில் இருந்து படாத வண்ணம் இவர்கள் வெளியேறி தப்பித்து வருகின்றார்கள். வரக்கூடிய வழியில ஒட்டகங்களும் மாடுகளும் ஒரு இடத்துல மேய்ந்து கொண்டிருந்தது. அது எல்லாம் அந்த எதிரிகளுக்கு சொந்தமானது. அதை அவர்கள் விரட்டி கொண்டு பத்தி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கதவை தட்டி அழைக்கும் பொழுது தாய் தந்தை இருவரும் வந்து நிற்கின்றார்கள். தங்களுடைய மகனை பார்க்கும் அவர்கள் மிகுந்த ஆனந்தப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தேகம். நம்ம மகன் வந்துட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், அதுல சந்தேகம் இல்லை, சந்தோஷமான விஷயம். ஆனா அவர் ஆடுகள் மாடுகளை ஒட்டகங்களை விரட்டிட்டு வந்திருக்கிறாரு, அது அவங்களுக்கு உள்ளதாச்ச, அது நமக்கு ஹலாலா இல்லையா? இவர் செய்த செயல் நியாயமானதா இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சம் இது கூடுமா கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதனால அவரை யோசிக்க வச்சுச்சு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு சஹாபி அவர்கள் வந்தார்கள். நபியிடத்திலே சொன்னார்கள், விளக்கம் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதா லரிஸ்குன் ரஸக்கல்லாஹ், அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிஸ்க் தான், நீங்கள் அதனை பயன்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் உமை இத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப் என்ற வசனம் இறங்கியது.
நபி அவர்கள் தான் சொன்னதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை அந்த சஹாபிக்கு ஓதி காட்டினார்கள் என்று அஹ்காமுல் குர்ஆன் என்ற தஃசீரிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இன் கதா இலல்லாஹ் கஃபாஹுல்லாஹு குல்ல மௌனத்தின் வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பக்கமாக ஒதுங்கி விடுவாரேயானால், பிறர் மீது உள்ள நம்பிக்கைகளை அகற்றிவிட்டு முழுவதுமாக அல்லாஹ்வின் பக்கம் அவர் ஒதுங்கி விடுவாரேயானால் அவருடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளி ஆகிவிடுகின்றான். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை ஏற்பாடு செய்கின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே வருகின்றது, மன் அக்ஸரல் இஸ்திக்பார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீக்கின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். ஒருவர் அல்லாஹ்வை பயந்து தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுவாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா கவலைகளிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய வழியை உருவாக்குகிறார். எல்லா நெருக்கடிகளிலிருந்து ஒரு விசாலத்தை ஏற்படுத்துகின்றான். அவர் அறியாத புறங்களிலிருந்து அவருக்கு ரிஸ்கை தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். பயபக்தியாக வாழ்ந்தால், பயபக்தியாக வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அதன் பக்கம் நாம் திரும்பினால் நமக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பயன்களாக இவைகள் இருக்கின்றன. மேலான பெரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பயபக்தியாளர்களுக்கு என்று சில பண்புகளை, தன்மைகளை கூறுகின்றார். முதலாவதாக, அவர்கள் மறைவானதை நம்புவார்கள். எது மறைவானது? அல்லாஹ் மறைவானவன், சொர்க்கம் நரகம் மறைவானது, மலக்குமார்கள் மறைவானவர்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மறைவானது, மறுமை நாளுடைய வாழ்க்கை மறைவானது. இதையெல்லாம் அவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை சரியான நேரத்தில் அவர்கள் நிலைநாட்டுகின்றார்கள். மூன்றாவது, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். நான்காவது, இறைவனால் அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துகின்றார்கள். ஐந்தாவது, மறுமை நாள் உண்டு என்பதை உறுதி கொள்கின்றார்கள் என்று 5 தன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே பயபக்தியாளர்களுக்கு உரிய பண்பு என்பதாக எடுத்து காட்டுகின்றார். இந்த தன்மைகளை பார்க்கும்போது ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அது சொல்லி காட்டுகிறது. ஈமான் கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதங்கள் எல்லாம் உண்மையானது என்று நம்ப வேண்டும், மறுமை நாள் உண்டு என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஒரு அடியானுக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் மத்தியில் உள்ள அடிப்படையான விஷயங்களை இது சொல்லி காட்டி, இவைகளெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பாடுகளாகும் என்பதை சொல்லி காட்டுகிறது. ஆனா அதே நேரத்துல நாம இன்னொரு வசனத்திலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அங்கே பயபக்தியாளர்களுக்கு உரிய பண்புகள் என்று வேறு சில பண்புகளை சொல்லி காட்டுகிறார். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னா. நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சுவனத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனத்துடைய விசாலம் எப்படிப்பட்டது தெரியுமா? அஸ்ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமிகள் விசாலமான அளவிற்கு அந்த சொர்க்கம் விசாலமானது. உஇத்தத் லில் முத்தகீன், அது பயபக்தியாளர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பயபக்தியாளர்களுக்கான பண்புகள் என்ன என்று அதற்கு அடுத்த அந்த வசனத்திலே செல்லும் பொழுது அவர்களிடத்திலே சில தன்மைகள் இருக்கும். ஒன்று, அவர்களுடைய துன்பமான சூழலிலும் இன்பமான சூழலிலும் விசாலமான நிலையிலும் நெருக்கடியான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு கோபம் ஏற்படுத்தப்பட்டு அந்த கோபத்தை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருந்தாலும் அந்த கோபத்தை அவர்கள் வென்று முழுங்கி விடுவார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு தீங்கிழைத்த மக்களை கண்டிக்காமல், கண்டிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதனை அவர்கள் மன்னித்து விட்டு விடுவார்கள். நான்காவது, அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது என்றைக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில 4 பண்புகளை அந்த வசனத்திலே சொல்லி காட்டி, இதுவெல்லாம் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள்தான் பயபக்தியாளர்கள். இந்த தன்மைகள் பயபக்தியாளர்களுடைய வெளிப்பாடுகளாக, பண்புகளாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகின்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இது அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள விஷயங்கள். ஒரு அடியார் தன்னை போன்ற அடியானுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அநீதி செய்யாமல், அவன் அநீதி செய்தால் அதனை மன்னித்து பழி வாங்காமல் விட்டுவிட்டு அவன் துன்பப்படும் பொழுதெல்லாம் அவனுக்கு உபகாரம் செய்து அவனை இன்பப்பட வைக்க வேண்டும் என்ற பண்புகளை சொல்லி காட்டி, இதுவும் பயபக்தியாளர்களுக்கு உரிய பண்புதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த ரெண்டையும் நாம் இணைத்து பார்த்தால் நல்ல அடியார்கள், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள பயபக்தியாளர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்வார்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்வார்கள். இந்த ரெண்டும் முழுமை பெறுகின்ற பொழுது
அவர்கள் பயபக்தியிலே முழுமை பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அலி ரலியல்லாஹுடைய பேரன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஒலு செய்வதற்காக தன்னுடைய அடிமை பெண்ணை தண்ணீர் கொண்டு வர செய்தார்கள். அந்த பெண்மணி ஒரு பெரிய கோப்பையில் தண்ணீரை கொண்டு வந்து அதனை உயர்த்தி பிடித்துக் கொண்டு தன் எஜமானர் ஒலு செய்வதற்கு தோதுவாக அதனை ஊற்றிக்கொண்டே வருகின்றார். சிறிது நேரத்தில் அங்கு என்ன அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை, அந்த கோப்பை அப்படியே வழுகி அவருடைய தலையில் விழுந்து விட்டது. தலையில் விழுந்ததும் அது காயத்தை ஏற்படுத்தி கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. ஒரு பக்கம் கோப்பை உடைஞ்சிட்டு வந்து, மறுபக்கம் அது எஜமானருடைய தலையை காயப்படுத்திச்சு வந்து, மூணாவது அவர்கள் என்ன இபாதத்திற்காக ஒலி செய்ய முன் வந்தார்களோ அதுவும் தடையாயிருக்கு வந்து. அதனால 3 விஷயங்கள் அங்கு ஏற்பட்டதால் அவர்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். கோபத்தின் காரணமாக அவருடைய முகம் அப்படியே சிவந்து விட்டது. இந்த காட்சியை பார்த்த அந்த அடிமை பெண் தவறுதலாக நடந்துவிட்ட இந்த விஷயத்திற்காக தன் எஜமான் தன்னை எப்படி தண்டிப்பாரோ என்று பயந்து போன அந்த பெண் உடனடியாக அருள்மறை வசனத்தை ஓத ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை சார்ந்தவர்கள். அருமை நாயகத்தின் நல்ல பண்புகள் எல்லாம் அவருடைய வழியில் வந்த இந்த பேரப்பிள்ளையிடத்திலும் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அந்த பெண் உடனடியாக அவர்கள் ஓதுகின்றார்கள். அல் ஹாலிமினல் கைல வல் ஆஃபீன அனின்னார் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்பொழுது நாம் சொன்ன பயபக்தியாளர்களுக்குரிய பண்புகள் என்று நாம் சொன்ன அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பண்புகளை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொன்னான் அல்லவா, அந்த ஆயத்தில் இடம்பெறக்கூடியதான் இது. அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். ஹாலிமினல் கைல அப்படின்னு ஓதுன உடனே அதனுடைய பொருள் என்ன? கோபம் ஏற்பட்டு அந்த கோபத்தை பயன்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்கும் நிலையில் கூட அவர்கள் கோபத்தை மென்று முழுங்குவார்கள் அப்படின்னு வந்த உடனே அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடனே அந்த பெண்ணை பார்த்து அப்படியே ஏற்று பார்த்தாங்க. அவங்க செஞ்ச தவற மறந்துட்டாங்க. ஆனா அவங்க ஓதி காட்டக்கூடிய வசனத்தை யோசித்து பார்த்தாங்க. அடிமையாக இருந்தும் கூட அருள்மறை வசனத்தை மனனம் செய்து அதில் உள்ள பொருளை உணர்ந்து இடத்திற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும் இந்த அடிமை பெண் நம்ம அடிமை பெண் ஆச்சரியமானவள் என்பதாக ஏற்று பார்த்து சொன்னாங்க, நீ சொன்னது மாதிரி இப்ப என்னுடைய கோபத்தை நான் முழுங்கிட்டேன்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்ணு சும்மா உடல, வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. ஏன்? இதற்கு அடுத்து ஒரு நல்ல சூழல் உருவாகணும், இந்த சந்தர்ப்பம் நல்லா அமைஞ்சிருச்சு, இதை நாம அடுத்து பயன்படுத்தணும். இந்த அம்மா ஓதுனாங்க வந்து வல்ல ஆஃபீன அனின்னாஸ், அவர்கள் மக்கள் செய்யும் தவறுகளை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் மன்னித்து விடுவார்கள். அந்த வசனத்தை ஓதுனாங்க. உடனே அந்த பெரியவர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீ செஞ்ச தப்ப நான் உடனே மன்னிச்சுட்டேன், உன்னை நான் பழி வாங்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். உடனே அடுத்ததாக அந்த அம்மா ஓதுனாங்க வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அடியார்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய நல்லவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு ஓதி முடித்ததும் அவங்க அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, நான் உனக்கு இப்ப உபகாரம் செய்யறேன். என்ன உபகாரம் செய்யணுமோ, உன்னை இப்பொழுது அடிமை தலையில இருந்து விடுதலை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தங்க நாணயங்களை அந்த பெண்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து இதனை எடுத்துட்டு போய் உன்னுடைய வழியில நீ சுதந்திரமாக செயல்படு என்பதாக அனுப்பி வைத்தார்கள். இப்ப பயபக்தியாளர்களுடைய பண்புகள் வெளிப்படக்கூடிய அந்த இடங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இறை நேசர்கள், தங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள் அற்புதமான ஒரு வழி தந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, எல்லாரும் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மிகுதமாக பயபக்தியை பற்றி அவர்கள் எடுத்துரைப்பார்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் தன்னிடத்திலே உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பயபக்தி, தக்குவாவை கடைபிடியுங்கள் என்பதாகத்தான் நபி அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதனை உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் பயணத்தை நாடி நபியிடத்திலே வந்து யார சொல்லலாம், நான் பயணம் செய்ய நாடி வந்திருக்கிறேன், என்னுடைய பயணத்தில் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் தாங்கள் எனக்காக ஒரு வழிசாரத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள், அதாவது துவா செய்யுங்கள் என்பதாக வேண்டினார்கள். நபியர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், ஜவ்வதக்கல்லாஹு தக்வா, அல்லாஹ் உங்களுக்கு தக்வா என்ற பயபக்தியை வழிசாதமாக வழி உதவியாக ஆக்கி தருவானாக என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு துவா செய்தார். இன்னும் கொஞ்சம் துவா செய்யுங்களா அப்படின்னு கேட்கும்போது தம்பக்க, உங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்றார். இன்னும் கொஞ்சம் துவா செய்யுங்களேன்னு கேட்கும்போது நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையான காரியத்தை இலகுவாக்கி தருவாராக என்று பொருளடங்கிய துவாவை செய்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம்.
கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயபக்தி அதனுடைய பண்புகள் இதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறார் என்பதை அவன் சொல்லி முடிக்கும் பொழுது, உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலெல்லாம் நேர்வழியில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் அல்லாஹ்விடம் செல்லும் பொழுதே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை அவன் நிறைவு செய்கின்றார். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இங்கு சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை, நல்ல பண்புகளை நம் வாழ்க்கையிலே தந்து அவனுக்கு அஞ்சிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த